வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இந்த தொழிலை பற்றி நிறைய நண்பர்களுக்கு கேள்வி இருக்குது. 28 வயசு அவருக்கு, நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. 28 வயசில் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அவருக்கு அந்த ஜாதகம் அவருக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறதே சொல்லலாம். இப்போது இந்த தந்தை வழி பிஸ்னஸ்ஸு, அப்பாவோட பிஸ்னஸ் நீங்கள் ஏற்று நடத்த போகிறீங்களா அப்படின்னு தான் கேள்வி கேட்டோம். ஆமாம், அதைத்தான் நான் செய்ய போகிறேன்னு. தாராளமாக செய்யலாம். தற்போது கிரகநிலைகள் உங்களுக்கு ஒத்து போகுது, செய்யக்கூடிய வாய்ப்பு, அதனால் லாபம் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்கள் ஜாதக அமைப்பின்படி இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். அதே இது 5 வருடம் கழித்து அந்த ஜாதகருக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது அங்கே சரியாக இல்லை. ஏன்னா தற்போது அவருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னமாக இருக்குது. அதில் அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயின்னு இருக்குது. அடுத்த சில ஆண்டுகள் 10ஆம் பாவக கிரகம் அப்படிங்கிறது அவருக்கு லாபகரமான இடங்களில் இருக்கிறதுனால பிஸ்னஸ் அவரால் பண்ண முடியும். தந்தை தொழிலை தான் செய்ய போகிறாரு, அதனால் செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த 5 வருடம் கழிந்து அவருடைய வயது 28லேருந்து 33 34 வயசு வரைக்கும் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா விருச்சிக லக்னம் ஏஎல்பி லக்னம் முடிந்து அதுக்கு அடுத்தது தனுசு லக்னம் ஏஎல்பியாக மாற்றம் அடையும். அப்போ இவர் தொழில் செய்வதற்கு உகந்த காலமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 5 வருடங்களில் எதை செய்கிறீங்களோ அதை நல்லபடியாக செய்யுங்க. அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அங்கே மன அழுத்தத்தை அதிகமாக காமிக்கும். அதனால் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நாங்கள் அக்ஷய லக்ன பத்ததியில் அவருக்கு கொடுத்த ஒரு அறிவுரை அப்படிங்கிறதே சொல்லிக்கிறோம். இன்னொரு நண்பர் கேட்டாங்க, நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக வேலை பார்க்கலாம். அவருடைய லக்னம் ரிஷப லக்னமாக இருக்குது. அதில் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. இந்த ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் முடிந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் அவருக்கு ஆரம்பிக்க போகிறது. கண்டிப்பாக அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு லக்ன நட்சத்திர புள்ளி மாற்றம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாடு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், தாராளமாக போகலாம். அப்போ ஒரு ஜாதகர் வேலைக்கு போவாரா இல்லைனா சொந்தமாக தொழில் தொடங்குவதும் அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப அருமையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை. அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் நிறைய நண்பர்களுக்கு வழிகாட்டியாகவே இருக்குது. அதற்காக நம்முடைய குருநாதர் புதுவுடைமூர்த்தி சாருக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.